தோட்டம் கடை செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போது நம்ம வீடியோலாம் வரும். நாம் ஒரு 4 சென்ட் வீடு ஒன்று பார்க்குறக்கா போகிறோம். 4 சென்ட்டுக்கு ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் கம்மி. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அவினாசியில் ஒரு பக்கம் NH, இன்னொரு பக்கம் பைபாஸு. இப்போல்லாம் பணம் இடத்துல போட்டு வச்சா என்றைக்குமே நல்லது. அதுபோக இடம் போட்டோம்னா உடனடியாக வருமானம் வராது. ஆனால் இந்த வீடு வாங்கும்போது வாடகைக்கு விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த வருமானம் உடனடியாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பாதுகாப்பு ப்ளஸ் வருமானம் வரும். 4 சென்ட்னு வச்சுக்கங்களேன். மொத்தமாக பார்த்து 24 லட்சம் சொல்கிறாங்க. தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு பக்கத்தில் ஒட்டி போகிறோம். அதாவது அவினாசிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் ஒரு 2 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுக்கணும். தலப்பாக்கட்டி பிரியாணிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா வேலாயுதம்பாளையம்னு ஒரு ஊர். ஒரு பக்கம் பைபாஸு, இன்னொரு பக்கம் NH ரோடு. இதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழி இதுங்க. இந்த பகுதியில் முழுவதும் இது தொழில் நகருங்க. அதனால் பணியாளர்களுக்கு வாடகைக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வீடு வேணும். பேச்சுலர் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாவே செட் ஆகும். இங்கேருந்து தங்கி வேலைக்கு போகிற மாதிரியான ஆட்களுக்கு இங்கே இருக்கிற வீடு ஓட்டு வீடு தாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா நடு ஊருக்குள்ளே இருக்குதுங்க. தண்ணி வசதி இருக்குது, EB வசதி இருக்குது, பக்கத்தில் கோயில் இருக்குதுங்க, ஸ்கூல் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் நடுவில் இருக்குது பாருங்க. கோயில் பாருங்கள். கோயிலுக்கு பக்கத்துலேயே, கோயிலேருந்து கொஞ்சமாக ஆப்போசிட் சைடு ஊருக்கு மத்தியில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் அவினாசிங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்கே 3 கிலோமீட்டர் தான். பைபாஸுக்கு சும்மா 1/2 கிலோமீட்ரு, NHக்கு ஒரு 1/2 கிலோமீட்ரு. இப்படி நடுவில் ஊருக்கு பாருங்கள். இந்த வீதி இருக்குல்லையே, அந்த வீதியிலேயே அமைஞ்சிருக்கு. ஆப்போசிட்டில் பூரா வீடு தாங்க. இங்கே வாடகைக்கும் இருக்காங்க, சொந்த வீட்டுக்காரங்களும் இருக்காங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், தண்ணி வசதியெல்லாம் நல்லா ஜம்முன்னு செஞ்சு வச்சுருக்காரு. சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது பாருங்கள். இது பாத்ரூமு. வீடு பாருங்கள். இது ஓட்டு வீடு தான், ஆனால் நல்லா இருக்குது. அதாவது பேச்சுலர் தங்குறவங்களுக்கு வாடகைக்கு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். 3 வீடு இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு 3 பேர் தங்க வச்சு 1000 ரூபா வாங்கினா 3 வீடுக்கு 9000 ரூபா வரும்னு வைங்களேன் வாடகை. மிச்ச பேலன்ஸ் இடம் இருக்குது. இடத்துல ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வேணுன்னா கட்டிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம வசதி பொறுத்து கட்டிக்கலாம். பின்னாடி சின்னதாக ஒரு கேப் விட்ருக்காங்க, பூசிட்டு வர்றதுக்காக கேப் விட்ருக்காங்க. பின்னாடி மரம் செடி கொடி வச்சுருக்காங்க, முருங்கை மரம் வச்சுருக்காங்க. பின்னாடி ஒரு கேப் இருக்குது பாருங்க. பூசருக்கு போகிறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்கு. கொஞ்சம் பழைய வீடு தான், ஆனால் வாடகை வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் செலவு பண்ணோம்னா நல்லாவே வாடகை எடுக்கலாங்க. இன்னொரு இந்த பக்கம் ஒரு 6 வீடு கட்டினோம்னா ஒரு 20000 ரூபா வாடகை எடுத்துக்க முடியும். ரோட்டை ஒட்டியே இருக்குதுங்க. தண்ணி வசதி இருக்குது, ஸ்கூல் வசதி இருக்குது, கோயில் வசதி இருக்குது. பக்கத்துலேயே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல ஊருக்கு மத்தியில் இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 4 சென்ட்டுக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் கம்மி, 24 லட்சம் சொல்கிறாங்க. EB பாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். துவைக்கிற கல் இருக்குது, பாத்ரூம் வசதி இருக்குது, தண்ணி வசதியெல்லாம் நல்லா இருக்குது. தண்ணி வேறுங்க, ஓப்பன் பண்ணுறேன். உள்ள தண்ணி இருக்குது. உள்ள எல்லாம் பக்காவாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி வேறுங்க ஜம்முன்னு. நான் பைப்பே இல்லாத இடத்துல திரும்பிட்டு இருந்துருப்பேன் நடக்குது. இந்த பக்கம் தண்ணி அருமையாக இருக்குது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் அமைஞ்சிருக்குங்க. 24 லட்சம் சொல்கிறாங்க. கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.